ஹலோ பசங்களா, என் பேர் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டான ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னதுன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்னா சிம்பிளா ஒண்ணுமே இல்லை, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல உள்ளேயும் அதோடைய சர்ஃபேஸ்லயும் நிறைய எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அங்க ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி h வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல விழுகும்போது அதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எக்ஸைட் ஆகி ஒரு கைனெட்டிக் எனர்ஜியோட வெளியே போகும். இதை ரிலேட் பண்றதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. h ஈக்குவல்ஸ் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இதுல h ன்றது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், அந்த இன்சிடென்ட் ஆகிற எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். அண்ட் இந்த 5ன்னு சொல்ற ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த மெட்டல் சர்ஃபேஸ்னால எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மெட்டல் மாற மாற இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு வெளியே வந்த எலக்ட்ரானோடைய எனர்ஜி என்னதோ அதை நம்ம கைனெட்டிக் எனர்ஜில சொல்லுவோம். அண்ட் இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இந்த வெளியே வர எனர்ஜி இருக்கு இல்லையா, கைனெட்டிக் எனர்ஜி, இந்த எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா இந்த எலக்ட்ரான் வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வருமோ அந்த எனர்ஜி தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலை நம்ம கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஈக்குவலா சொல்லலாம். ஃபைன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A certain metallic surface is illuminated by monochromatic radiation of wavelength lambda. The stopping potential for the photoelectric current for this radiation is 3V0. If the same surface is illuminated with a radiation of wavelength 2 lambda, the stopping potential is V0. The threshold wavelength of this surface for photoelectric effect is எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின் என்னன்னா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு எனர்ஜி ஆஃப் வேவ்லென்த் லாம்டா. ஸோ எனர்ஜி வந்துட்டு இதை நம்ம h ஆர் hc பை லாம்டா அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு hc பை லாம்டான்ற எனர்ஜில போடும்போது இந்த மெட்டல்ல இருந்து பட்டு வெளியே வர அந்த எலக்ட்ரானோடைய கைனெட்டிக் எனர்ஜியை ஸ்டாப் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற பொட்டென்ஷியல் வந்துட்டு 3V0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நவ் செகண்ட் கேஸ் வந்துட்டு அதே மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? அதே மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ அதே மெட்டல் சர்ஃபேஸ்னா சேம் ஒர்க் ஃபங்க்ஷன். அதே மெட்டல் சர்ஃபேஸ்ல இந்த வாட்டி என்னோட எனர்ஜி வந்துட்டு hc பை 2 லாம்டா, ஏன்னா வேவ்லென்த் வந்துட்டு 2 லாம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? hc பை 2 லாம்டா. இப்போ அதுல இருந்து பட்டு வெளியே வர எலக்ட்ரானோட எனர்ஜியை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்துட்டு V0. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு த்ரெஷோல்டு வேவ்லென்த் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த்ரெஷோல்டு வேவ்லென்த்னா என்னதுன்னா, இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனும் ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற த்ரெஷோல்டு வேவ்லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது hc பை லாம்டா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் e டைம்ஸ் 3V0. ஏன்னா நான் கைனெட்டிக் எனர்ஜியை வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எழுதணும்னா EVல தான் எழுதணும். ஸோ e டைம்ஸ் 3V0. அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல எழுதணும்னா hc பை 2 லாம்டா மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் e டைம்ஸ் V0. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் தேவை. ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் என்னால் த்ரெஷோல்டு வேவ்லென்த் எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்றேன். ஸோ சப்ராக்ட் பண்ணனா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல hc பை 2 லாம்டா ஈக்குவல்ஸ் டு இது கேன்சல் ஆயிடும் 2EV0 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இருந்து நான் e டைம்ஸ் ஆஃப் V0 வந்துட்டு என்ன எழுதலாம்னா hc பை 4 லாம்டா அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ இந்த EV0 எய்தர் இந்த ஈக்குவேஷன் ஆர் இந்த ஈக்குவேஷன் எதுல வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா hc பை 2 லாம்டா ஈக்குவல்ஸ் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் e லாம்டாக்கு பதிலா hc பை 4 லாம்டா. ஸோ இது அந்த சைடு எடுத்து போயிட்டு மைனஸ் பண்ணோம்னா ஐ வில் கெட் hc பை 4 லாம்டா ஈக்குவல்ஸ் டு ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்க கொஸ்டின்ல கேட்டுருக்கிறது த்ரெஷோல்டு வேவ்லென்த். ஸோ எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ்லென்த்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா hc பை லாம்டா. கரெக்டா? ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டால எழுதணும்னா hc பை லாம்டா நாட் அப்படின்னு எழுதணும். இதுல இந்த லாம்டா நாட் தான் த்ரெஷோல்டு வேவ்லென்த். ஸோ இப்போ இது கூட ஈக்குவேட் பண்ணோம்னா ஐ வில் கெட் hc பை 4 லாம்டா ஈக்குவல்ஸ் டு hc பை லாம்டா நாட். ஸோ அப்போ இதுல இருந்து லாம்டா நாட்டோட வேல்யூ என்னது? லாம்டா நாட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 lambda. So question la the threshold wavelength of this surface for photoelectric effect is answer வந்துட்டு in terms of lambda ல கேட்டிருக்காங்க. So 4 lambda தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.